பிரைஸ் லார்ட். இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி இந்த காணொளி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, சங்கீதம் 3வது வசனம். ஆனாலும் கர்த்தாவே, நீ என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிற தேவனுமாய் இருக்கிறீங்கிற வார்த்தையை நம்ம கொடுக்கிறார். இந்த வசனம் தாவீது எல்லா சூழ்நிலையும் நமக்கு எதிராக இருந்தாலும் நமது நம்பிக்கை கர்த்தர் மேல் வைத்தார். அவன் பையனால அவன் துரத்தப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அவன் நம்பிக்கை எங்க இருக்குன்னா அவன் கர்த்தர் மேல வைக்கிறான். அவன் சுய முயற்சி என்னால தப்பிக்க முடியும், என்னால முடியும் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிக்கல. அவன் சுய முயற்சியா அவன் யோசிக்கல. அவன் யோசிக்கிற காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் என் நம்பிக்கையா இருக்கிறார் அப்படின்னு யோசிக்கிறான். அவர் என் கேடகமா இருக்கிறார். எல்லா ஆபத்தான சூழ்நிலையும் அவர் என் பாதுகாப்பா இருக்கிறார். அது மட்டும் இல்லாம கர்த்தர் என் மகிமையா இருக்கிற மனிதன் வைக்கிற மகிமை இல்ல, கர்த்தர் நம்ம மேல் அவன் என் மேல் வைக்கிற மகிமைங்கிற ஒரு விசுவாசத்துல அவர் இருக்கிறார். சில போராட்டங்கள் நம்ம சுற்றி இருக்கலாம், சில பிரச்சனைகள் நம்ம சுத்தி இருக்கலாம். அந்த பிரச்சனையின் மத்தியிலும் கர்த்தர் நம்மளை தலையை நிமிர்த்துவார். எனக்கு கேடகமா இருக்கிறார், மகிமையா இருக்கிறார். நம்ம நினைச்சு பார்த்தா நம்ம வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியும். வாழ்க்கையில நீங்க பிரச்சனையோட காணப்படலாம். என் வாழ்க்கை என்ன பிரச்சனையா இருக்கு, என் வாழ்க்கை ஒரு போராட்டமா இருக்க நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? எங்க நீங்க போராடி இந்த வாழ்க்கை முடிஞ்சதோ, எங்க நீங்க தள்ளப்பட்டீங்களோ, அங்க உங்க தலையை உயர்த்த அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். எங்க நீங்க தலை முடிஞ்சு நிக்கீங்களோ அங்க உங்க தலையை உயர்த்த வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். கர்த்தரை நம்பி பாருங்க, உங்க தலையை அவர் உயர்த்த அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். கர்த்தர் தாங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தோடு நடத்துவாராங்க. God bless you.